அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கூறினார்கள், ஆண்களை அழைத்து மரக்கட்டைகளை சேர்த்து தொழுகைக்கு வராதவர்களின் வீடுகளை எரித்து விடலாமா என்று நான் நினைத்தேன். அன்பான சகோதரர்களே, இந்த வார்த்தைகள் சாதாரண வார்த்தைகள் அல்ல. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களின் இதய வலி. ஏன் இந்த அளவுக்கு கடுமையான எச்சரிக்கை? ஏனெனில் தொழுகை என்பது ஒரு வழக்கமல்ல, ஒரு கடமை, ஒரு நம்பிக்கை சோதனை. ஒரு மனிதன் உலக வேலைக்காக காலை எழுந்து விடுவான், ஆனால் ஃபஜ்ர் தொழுகைக்காக எழுவதில் சோம்பேறித்தனம் காட்டுகிறான். அது என்ன காட்டுகிறது? நம் முன்னுரிமைகள் தவறாகிவிட்டதா? நபி ஸல்லல்லாஹு அவர்கள் ஒருபோதும் வீடுகளை எரிக்கவில்லை. ஆனால் அவர்கள் சொல்லிய எச்சரிக்கை தொழுகையை புறக்கணிப்பது மிகப்பெரிய விஷயம் என்பதை உணர்த்துகிறது. நாம் சிந்திப்போம். கியாமத் நாளில் முதல் கேள்வி தொழுகை பற்றிதான். அது சரியானால் மற்றவை சரியாகும், அது கெட்டால் மற்றவை கெடும். அன்பானவர்களே, இன்று முதல் மாற்றம் செய்வோம். அலாரம் வைப்போம், ஒருவரை ஒருவர் எழுப்புவோம், பள்ளிவாசலுக்கு செல்வோம். ஏனெனில் நாம் அல்லாஹ்வின் அழைப்பை மதிக்க வேண்டும். இன்று ஒரு தீர்மானம் எடுக்கலாமா? ஒரு தொழுதையையும் இனிமேல் தவறவிட மாட்டேன் என்று. அல்லாஹ் நம்மை தொழுகையை நிலைநிறுத்துபவர்களாக ஆக்குவானாக. ஆமேன்.